இப்பொழுது அறிந்திருக்கிறேன். போதும். வாட் a statement. ஹலோ, இது எங்க தெரியுமா சொல்றாரு? என்ன பாருங்க, 4 சுவருக்குள்ள பண்ணா 4 திசையும் கேட்கிற மாதிரி கர்த்தர் சொல்றாரு. என்ன சொல்லுங்க, பரலோகத்திலே என்னை குறித்து சொல்லும் சாட்சி தான் எனக்கு புகழ்ச்சி. உலகம் 1000 பேர் சொல்லலாம், இஸ் a good speaker, நல்ல பிரசங்கியார், நல்ல ஊழியக்காரர், வேத பண்டிதர், அதையெல்லாம் எனக்கு பெருசே இல்லை. இந்த சாட்சி தான் எனக்கு பெருசு. எந்த சாட்சி? யார் சொல்றது? நீ தேவனுக்கு பயந்திருக்கிறாய் என்பதை. ஹலோ, சர்வஞானி, சர்வவியாபி, நான் ஏன் பயப்படுகிறேன், எதற்காக பயப்படுகிறேன், எந்த நோக்கத்திற்காக பயப்படுகிறேன், எந்த விளைவுக்காக பயப்படுகிறேன் என்பது அறிந்தவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு பயந்த என்பதை அறிந்திருக்கிறேன். சில பேர் ஆதாயத்துக்கு பயப்படுவாங்க. புரியுது அவங்களுக்கு? காரியம் ஆகிற வரைக்கும் ஐயா தோத்துறையா, சொல்லுங்கய்யா, உட்காருங்கய்யா, எழுந்திருக்கிறையா. இப்பொழுது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாய் என்பதை நான் எல்லாம் சொல்லுங்க. என் தேவனுக்கு தெரிஞ்சா இதை விட பெரிய ஆசீர்வாதம் எனக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை எல்லாம் செய்வார். அதனால ஆண்டவர் சொன்னார் யாக்கோபு கிட்ட, நான் உனக்கு தேவன் அல்ல, உன் தகப்பனுக்கு மட்டுமல்ல, உங்க தாத்தாவுக்கும் தேவன். அதனால யூதர்கள் ஜெபிக்கிறார்கள், ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. ஏன் தெரியுமா? அவங்களுக்கெல்லாம் அவர் உண்மை உள்ளவராய் இருந்தார். உண்மை உள்ளவரா இருந்தாங்க. எனக்கும் நானும் உண்மை உள்ளவனா இருப்பேன். எனக்கும் கர்த்தர் உண்மை உள்ளவரா இருப்பார். எல்லாம் சொல்லுங்க, நான் உண்மை உள்ளவனா இருப்பேன். சத்தமா, ஆலயத்திற்கு, ஊழியனுக்கு, வார்த்தைக்கு, என் அழைத்தவருக்கு உண்மையாயிருப்பேன். அவரும் எனக்கு உண்மையாயிருப்பார். புனிதருக்கு புனிதராய் இருப்பார். மாறுபாடு உள்ளவனுக்கு மாறுபாடு உள்ளவனாயிருப்பார். பலமுறை சொல்லுகிறேன், எனக்கு ரொம்ப துக்கமான விஷயம், ஓவர் பக்தி ஓரளவுக்கு இருக்கணும், ரொம்ப பக்தி ஆகிடக்கூடாது. என்ன பாஸ்டர் பேசுறாரு? ஆண்டவருக்கு பயந்தா நமக்கே தெரியும், யாரும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க அது தவறா, இது தவறா, இது தவறா. கடந்த வாரத்தில் சொன்னேன், the devil playing a cunning trick in the presence of God. தமிழில் சொல்லுகிறேன், அதாவது ஜெபம் என்ற போர்வையிலே, ஆன்மீகம் என்ற போர்வையிலே இன்றைக்கு பிசாசு ஜனங்களை வஞ்சிக்கிறான். இதை நம்புறீங்க? இதை இட்ஸ் a cunning trick played by the devil in the presence of God. என்னைக்கு அன்பானவர்களே அந்த சந்தேகம் வருதோ, என்னைக்கு அந்த பெருமை வருதோ, அன்னைக்கு நாம ஆண்டுட்டு போயிட்டு அர்த்தம். அந்த வசனம் சொல்லுது, நம்பர் 1 எல்லாம் படிங்க, பயந்துரு. என்னங்க? சத்தமா பிரசங்கி, தேவனுக்கு பயந்து